அதாவது இந்த விடயம் தொடர்பாக உங்களுக்கு நன்றாக தெரியும். யாழ் மாநகர சபை உறுப்பினர் விந்தன் அவர்கள் தான் இந்த விடயத்தை வெளிப்படையாக கூறியிருக்கின்றார். அவரை பற்றி நாம் பல இடத்தில் கூறியிருக்கின்றோம். அவருக்கு வாய் துறந்தால் உண்மை வாயில் வராது. அவர் எப்போதும் கற்பனை வடிவத்தில் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருவதில் முதன்மை இடத்தை பெறக்கூடிய ஒரு நபர். அவர் இது முதல் தரமில்லை, கடந்த காலத்திலும் ஏதாவது ஒரு அரசு அதிகாரி யாழ் மேயருடன் ஏதாவது முரண்பாடு வந்தால், ஏதாவது அரசு துறை சார்ந்தவரோடு ஏதாவது முரண்பாடு வந்தால் உடனடியாக இராணுவ புலனாய்வுத்துறையினர் தன்னை விரட்டுவதாக பொய்யான பிரச்சாரங்களை கூறி வருவது அவருடைய வளமை. அந்த வகையில் கடந்த காலங்களில் இராணுவத்தினால் அவருக்கு அச்சுறுத்தல் என்று கூறிய வேளையில் நாங்கள் இராணுவத்திடம் கேட்டபோது அவர்கள் நேரடியாக விந்தனிடம் கேட்டிருக்கின்றார்கள் ஏதாவது பாதுகாப்பு வழங்க வேண்டுமா என்று கூறி. ஆனால் அவர் இராணுவத்தினர் தனக்கு பாதுகாப்பு வேண்டாம் ஒன்றுமுன்னா தன்னுடைய பாதுகாப்பை தான் பார்ப்பேன் என்று கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக தனக்கு அச்சுறுத்தல் என்று கூறி வருவார். இவருடைய அந்த நோக்கம் ஒரு மக்களுடைய அலையை தனது பக்கம் இழுப்பது தான். அதாவது நான் இந்த விடயத்தில் நானும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஏற்கனவே அவருடன் இணைந்து போட்டியிட்டு வந்த ஒரு நபர் என்ற ரீதியில் அவருடைய மனநிலை எனக்கு தெரியும். அவர்கள் எப்போதும் ஒரு திடீரென ஒரு பாரிய மக்கள் அலையை தங்கள் பக்கம் ஈர்ப்பதன் மூலம் இலகுவாக வெற்றியை ஈட்டலாம் என கலந்துரையாடுவதில் மிகவும் வெண்ணர்கள். அதாவது இவ்வாறான உயிருக்கு அச்சுறுத்தல் விடுகிறார்கள், இராணுவத்தினர் தங்களை சுதந்திரமாக செயற்பட விடுகிறார்கள் என்ற பொய்யான தகவல்களை கூறி மக்களை தன் பக்கம் இழுப்பார்கள். இதன் வெளிப்பாடு என்னென்றால் தாங்கள் தோற்கப் போகின்றோம், தங்களுக்கு மக்கள் ஆதரவு குறைந்து போகின்றன என்ற ஒரு உணர்வு வந்தவுடன் இவ்வாறான தகவல்களை கூறுவதன் பொய்யான தகவல்களை கூறுவதன் மூலம் மக்களை தங்கள் பக்கம் கவர்ந்து இழுப்பதற்கான ஒரு வஞ்சகமான ஒரு செயற்பாடாகத்தான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இது முதல் தரம் அல்ல, இது வளமையாக இவர்கள் கூறி வருகின்ற ஒரு விடயம். ஆகவே இவர்கள் தாங்கள் தோற்கப் போகின்றோம் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக இவ்வாறான பொய்யான தகவல்களை கூறுவார். நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். நான் கடந்த 2 முறை தேர்தலிலே போட்டியிட்டேன். 2 முறையும் அரசாங்கத்துக்கு எதிராக போட்டியிட்டேன். 2 முறையும் மற்றவர்களை விட இராணுவத்தினரையும் இபிடிபியினரையும் மிகவும் உயர்ந்த அளவில் நான் அந்த நேரத்தில் விமர்சித்து வந்தேன். ஆனால் எனது வாயால் நான் ஒரு நாள் கூட எனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நான் கூறவில்லை. ஏன்னா நான் அவ்வாறு உணரவில்லை. இப்போ விந்தன் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தாங்கள் அவ்வாறு விந்தன் போன்றவர்களுக்கு என்ன செய்யணும்னா அவர்கள் வீதியில் கால் வைக்கும்போது அறிவிக்க வேண்டும், வீதியில் யாரும் பிரயாணம் செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார்கள் போல இருக்கின்றது. ஏன்னா யாரும் சாதாரண அவர்கள் பிரயாணம் செய்தவுடன் தனக்கு அச்சுறுத்தல் விடும் பொருட்டு மக்கள் தன் பின்னால் வருகின்றது என்ற ஒரு இது எல்லாம் ஒவ்வொரு மனுஷரில் ஒவ்வொரு விதமான அதாவது சைக்கோ பிரபலங்கள் இருக்கின்றது. அதாவது ஒரு உளவியல் தாக்கங்கள் ஒவ்வொரு மனிதனிலையும் இருக்கின்றது. விந்தனை பொறுத்த மட்டும் அவருக்கு எப்போதும் தனக்கு பின்னால் யாரோ தன்னை அச்சுறுத்தும் பாணியில் திரிகின்றார்கள் என்ற ஒரு மாயையான ஒரு மனநிலை குன்றிய நிலை பலமையாக காணப்படுகின்றது. அதன் ஒரு வெளிப்பாடு தான் இதென்று நான் கருதுகின்றேன். அதற்கு மேலதிகமாக இவர்கள் அதாவது மக்கள் அலையை தங்கள் பக்கம் திருப்புவதற்கு தாங்கள் தோக்கப் போகின்றோம் என எதிர்பார்த்து மக்கள் அலையை தங்கள் பக்கம் திருத்துவதற்கு எடுக்கின்ற ஒரு பாரிய முயற்சி தான் இது என நான் கூற விரும்புகின்றேன்.